அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வி என்பது வெறுமன நபிமொழியை படிப்பது மட்டுமல்ல, அதை நம் வாழ்நாளில் செயல்படுத்துவதும் தான் என்பதை கருத்தில் கொண்டு கடந்த சில வருடங்களாக இலவச மருத்துவ முகாம், முதியோர்களை அரவணைப்போம், அநாதைகளை ஆதரிப்போம், குளிர வைக்கும் குளிர்பானம் மற்றும் தாகம் தணிக்கும் தர்பூசணி போன்ற பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் சென்னை பிலாலியா அரபு கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் பிலாலியா உலமா பேரவையும் இணைந்து தற்பொழுது வெயிலில் வாதி வதங்கும் நம் சமூக மக்களின் பரிதாப நிலையை கருத்தில் கொண்டு இலவச நீர் மோர்பந்தல், உச்சி வெயிலில் வாடி வதங்கும் மக்களை எல்லாம் தேடி தேடி சென்று அம்மக்களை மோர் பந்தலினால் குளிர வைத்தார்கள் பிலாலியாவின் மாணவர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மோரிலிருந்து கிடைக்கும் பலன்களையும் அம்மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். மோர் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்சது குளிர்ச்சி மட்டும்தான். ஆனால் அதை தாண்டி பல நன்மைகள் இருக்குது நமக்கு தெரியாமல். நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறதா, உங்களுக்கு தொடர்ந்து ஏப்பம் வருகிறதா, மலச்சிக்கல் இருக்கிறதா, மோரை பருகுங்கள். இந்த மோரில் விட்டமின் B2 என்பதனுடைய சக்தி நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்லாமல் கல்லீரல் நல்ல செயல்படுறதுக்கு இந்த மோர் குடிக்கணும்னு மருத்துவர் சொல்கிறாங்க. உடல்ல இருந்து நச்சு பொருட்களை நம்ம நீக்கணும்னு சொன்னால் மோர் குடித்தா போதுங்க. இதெல்லாம் கொஞ்சம்தான். இதை தாண்டி புரதம், மினரல், விட்டமின், கால்சியம், மெக்னீசியம் போன்ற பல்வேறு சக்திகள் இந்த மோர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல நபர்களை நம்ம பார்க்கலாம், சாப்பாடு நல்லா ருசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம உடலுக்கு எந்த விதமான சிக்கல்களும் சிரமங்களும் வரக்கூடாதுன்னு சொன்னால் மோர் குடித்தா போதுங்க. பல நபர்களை இன்னும் நம்ம பார்க்கலாம், உடலை குறைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடை குறைப்பாங்க. அப்படி நம்ம சாப்பாடை குறைச்சி சாப்பிட்டு உடலை குறைக்கிறதுனால நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுது. இந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் மோர் குடித்தா போதுங்க. எனவே கல்வி பயிலும் காலத்திலேயே இதை போன்ற சேவைகளை செய்து கொண்டிருப்ப மாணவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதிகமான சேவைகளை செய்வதற்கு நல்பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.